டிரைப்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நிகழ்ச்சியில் நம்மோடு பேச இடதுசாரி செயல்பாட்டாளர் திரு மருதையன் அவர்கள் இணைந்துள்ளார். வாருங்கள் அவரோடு பேசுவோம். தொடர் வணக்கம். வணக்கம். காங்கிரஸ் எம்பி மாணிக்கம் தாக்கூர் இன்னும் சிலர் திமுக காங்கிரஸ் கூட்டணி குறித்து அதுக்கு குந்தக விலைக்கும் வரையில அவதூறு கருத்துக்களை பேசுறது, பிரச்சனை உருவாக்குறது, இது குறித்து புகார் கொடுக்கறதுக்காக தமிழ்நாட்டோட மாநில தலைவர் செல்வப்பிரந்தை அவர்கள் தலைமையை சந்திக்க பெங்களூர் நேற்று போயிருந்தார் புகார் கொடுக்கறதுக்கு. இது தொடர்பாக இவர்கிட்ட, அதாவது மாணிக்கம் தாக்கூர்கிட்டே பத்திரிகையாளர்கள் கேள்வி கேட்கும்போது உங்களை பத்தி புகார் கொடுக்க போயிருக்காங்களே, உங்க மேல நடவடிக்கை எடுப்பாங்கன்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுது, உங்க தலைவரே எப்படி சொல்றாரு, மாநில தலைவரே எப்படி சொல்லும்போது அப்படிலாம் ஒன்றும் கிடையாது, அவருக்கு அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனையே கிடையாது, அண்ணனுக்கும் தம்பிக்கும் என்ன பிரச்சனை இருக்குது, நீங்களா எதுவும் தூமம் போட்டுறாதீங்க, அதாவது அவர் மேலதான் புகார் கொடுக்க போயிருக்கிறாங்கன்றத அவர் மறுக்கிறாரு, அப்படி ஒரு பிரச்சனை எங்களுக்குள்ள இல்லைன்றாரு, அவர் என்னோட அண்ணன், எங்க உறவு நல்லாதான் இருக்குது, மீடியா தூபம் போட்டு கெடுத்துறாதீங்க அப்படின்னு சொல்ல வர்றாரு. இது எப்படி எடுத்துக்கிறது? ஆனா செல்வப்பிரந்தை அவர் கரெக்டா சொல்றாரு, இவங்க என்ன கார்கேக்கு மேலேயா ராகுலுக்கு மேலேயா என்ன வேணா பேசலாமா அப்படின்றது இவர் தான் காயின் பண்ணிட்டு போறாருன்னு தெரியுது. ஆனா இவர் ஏன் அப்படி பேசணும்? ஏன்னா ஒரு பொது அறிவு ஒன்று இருந்தா கூட நேற்று அவர் இது மாதிரி கட்சி தலைமையை மதிக்க மாட்டேன்றாங்க அப்படின்றத ரொம்ப வருத்தத்தோட அவர் சொல்றாரு. அதாவது இந்த பிரவீன் சக்கரவர்த்தி, ஜோதிமணி, மாணிக்கம் தாக்கூர் 3 பேரும் ஒரு மாநில தலைவர்னு ஒருத்தரை நியமித்து வச்சிருக்கிறீங்க. அந்த தலைமைக்கு கட்டுப்பட்டு பேசணும். என்ன காரணத்தினாலேயே அவரை மதிக்க வேண்டியதில்லை அப்படின்னு ஜோதிமணி, மாணிக்கம் தாக்கூர், பிரவீன் சக்கரவர்த்தி 3 பேர் நினைக்கிறாங்க. அதுக்கு என்ன காரணன்றதை யோசிப்பானா மதிக்கிறது இல்லை. இப்போ ரொம்ப அப்படி எனக்கும் அண்ணனுக்கும் எந்த பிரச்சனையும் இல்லைன்றாரு. இது ஒரு போயிருக்காரு, இதை ஒட்டி தான் நான் பேச போறேன்னு சொல்லியிருக்காரு. ட்வீட் என்ன போட்டு தெரியுமா, அச்சம் இல்லை அச்சம் இல்லை அப்படின்னா என்ன அர்த்தம்? அதுக்கு என்ன அச்சம் இல்லை, அப்போ என்ன அர்த்தம்? அதுக்கு அந்த கேள்வி இருக்குது. அது மட்டும் இல்லை, இந்த காங்கிரசினுடைய மாணவர் அமைப்பு NSUI அப்படின்னு சொல்லி அதனுடைய செயலாளர் ஆதில் கான் அவர் ட்வீட் போட்டிருக்கிறாரு. இவர் போய் செல்வப்பெருந்தகை புகார் கொடுக்க போயிருக்காராம். அந்த புகார் லெட்ரு கசங்காம மடியாம அப்படியே அண்ணன் மாணிக்கம் தாக்கூர் கைக்கு வந்துடும். ஐயோ பாவம், காங்கிரஸ் தலைவராக இருந்தவர் தபால்காரராக மாறிட்டாரு அப்படின்னு ட்வீட் போடுறது யாரு? மாணவர் அமைப்பு NSUI இருக்குல்ல, நேஷனல் ஸ்டூடெண்ட்ஸ் யூனியன் ஆஃப் இந்தியா, அதனுடைய மாநில செயலாளர். அவர் கட்சி தலைவரை பற்றி இப்படி போடுறாரு. சரியா? கேட்டா ஜனநாயகன்னுவாங்க. ஆமாம். ஏன்னா இல்லை எனக்கும் அவருக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு மாணிக்கம் தாக்கூர் சொல்கிறாரு. இதுதான் நிலவரம். வேற ஒரு செய்தி இது தொடர்பாக பார்க்கும்போது, திருப்பரங்குன்றம் தொடர்பாக அந்த இஷ்யூ டீல் பண்ணிட்டு இருக்கிறோம். அது தொடர்பாக பார்க்கும்போது ஒரு நியூஸ் ஐட்டம் ஒன்று பார்த்தேன். போன வருஷம் பிப்ரவரி மாதம் 6ஆம் தேதி தமிழ்நாடு காங்கிரஸ் ஹிந்து பேப்பரில் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி சீஃப் சப்ஜெக்டட் டு காஸ்ட் ஸ்லர் பை காங்கிரஸ் லீடர். கீழே தென் மாவட்டத்தை சேர்ந்த ஒரு மூத்த காங்கிரஸ் தலைவர் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வப்பெருந்தகை அவர்களை ஜாதி ரீதியாக இழிவுபடுத்தி பேசியிருக்கிறார் அப்படின்றது இந்து நாளேட்டில் பிப்ரவரி 6ஆம் தேதி வந்திருக்கிற செய்தி. எதுக்காக பேசினார்? யாரு பேசினார்? அந்த யார்? மூத்த காங்கிரஸ் தலைவர் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்குள்ள வருவோம். எதுக்காக பேசினார் அப்படின்னா அதுதான் ரொம்ப முக்கியமானது இதுல. அதாவது அப்போ டிசம்பர் ஜனவரியில், முக்கியமாக ஜனவரி மாதத்தில் திருப்பரங்குன்றத்தில் போன ஆண்டு நான் சொல்கிறது பெரிய பிரச்சனை நடக்குது. என்ன பிரச்சனை அப்படின்னா, முதல்ல இதை எப்படி தொடங்குறாங்கன்னா, தீபம்லாம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால் அங்கே ஆடு கோழி பலியிடக்கூடாது, நவாஸ் கனி மேலே போனார், அங்கே சிக்கன் பிரியாணி வச்சு சாப்பிட்டாரு அப்படின்னு ஒன்று சொல்லி அவர் அதுக்கு மறுப்பெல்லாம் சொல்லிட்டாரு. ஆனால் அதை பிரச்சனையாக்கி அண்ணாமலை ஒரு பெரிய சீனை கிரியேட் பண்ணுறாரு. உங்களுக்கு தெரியும், அந்த பீரியடு பூரா அதை பற்றி நிறைய நேர்காணல் நான் பேசியிருக்கிறேன். அங்கே வழக்கறிஞர் வாஞ்சிநாதன் தான் அந்த இஷ்யூ எடுத்து டீல் பண்ணுறாரு. மத நல்லிணக்க கூட்டமைப்புன்னு ஏற்படுத்தி இந்த பிரச்சனையை ஒட்டி தான் அந்த அமைப்பை ஏற்படுத்தி அதை டீல் பண்ணிட்டு இருக்கிறாங்க. சரி, இந்த பிரச்சனை இப்படி பெருசாகும் போது எல்லா கட்சிகளும் அறிக்கை விடுறாங்க, ஆர்ப்பாட்டங்கள்லாம் நடத்தப்படுது. அப்போ செல்வப்பெருந்தகை ஒரு அறிவிப்பு கொடுக்குறார். அது ரொம்ப முக்கியம். மத நல்லிணக்கத்தை பேணுவதற்கு திருப்பரங்குன்றத்தில் கூடுவோம். இது 5ஆம் தேதி பிப்ரவரி. அவரை ஜாதி சொல்லி திட்டினது 6ஆம் தேதி பிப்ரவரி பேப்பரில். 5ஆம் தேதி இதை சொல்லிட்டு அவர் என்ன சொல்றாருன்னா, காங்கிரஸ் கட்சி சார்பில் திருப்பரங்குன்றம் கோயிலிலும் சிக்கந்தர் தர்காவிலும் நாளை மத நல்லிணக்க வழிபாடு நடைபெறும்
என்று செல்வ பெருந்தகை தெரிவித்துள்ளார். சொல்லிட்டு அயோத்தியில் கலவரத்தை முடித்தவர்கள், அயோத்தி நாடாளுமன்ற தேர்தலில் படுதோல்வி அடைந்தவர்கள் இன்று திருப்பரங்குன்றத்தில் அதை தொடங்க முயற்சிக்கின்றனர். பாஜகவின் சதியை தமிழ்நாட்டு மக்களுடன் இணைந்து காங்கிரஸ் முறியடிக்கும். ஆமாம், இதுதான் அவர் சொல்றார். இந்த போராட்டம் இது நடக்கலை, அது ஞாபகம் வச்சுது. ஆனால் அறிவிப்பு வந்துருக்கு, அறிவிப்பு 5ஆம் தேதி வருது. 6ஆம் தேதி இது நடத்தக்கூடாது. ஏன் நடத்தக்கூடாது அப்படின்னு அதில் இருக்குது. The incident allegedly occurred when the senior leader called Mr. Selva Perundagai to protest against the announcement which he felt would alienate Hindu voters. ஓகே, இதை நடத்துனீங்கன்னா இந்து வாக்காளர்கள் வந்து நமக்கு போயிடுவாங்க அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் தான் இந்த மாதிரி அவர் வந்து திட்டினாரு. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அந்த நியூஸ் என்ன சொல்லுதுன்னா, மல்லிகார்ஜுன் கார்கே என்ற ஒரு மூத்த தலித் ஒருத்தரை அனைத்து இந்திய கட்சி தலைவராக ஆக்கியிருக்கும் போது இது மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்குது. The source said that the TNCC chief would lodge a complaint with the high command against the leader. ஓகே, அவருக்கு சொன்ன சோர்ஸ் சொன்னாங்க அப்படின்னு இந்து பேப்பர் போட்டு அது குறித்து அவரே செல்வ பெருந்தகையே ஒரு புகார் கொடுக்கறதா இருக்கார் என்று காங்கிரஸை சேர்ந்த ஒருவர் கூறியதாக இந்த செய்தியில் இருக்குது. இப்போ எனக்கு இதுல இருந்து சில கேள்வி. என்னுடைய சந்தேகம், நடைபெறுகின்ற இந்த சம்பவங்களை எல்லாம் வச்சு பார்க்கும்போது தென் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மூத்த காங்கிரஸ் தலைவர்கள்னாக்கா எனக்கு தெரிஞ்சு 2 பேரை சொல்லலாம். சிதம்பரம், இவர் மாணிக்கம் தாகூர், வேணா கார்த்தி சிதம்பரத்தையும் சேர்த்தது. கார்த்தி சிதம்பரத்துக்கும் செல்வ பெருந்தகைக்கும் எந்த முரண்பாடு வந்த மாதிரி நான் இது வரைக்கும் பார்க்கல. இப்போ நேரடியாக செல்வ பெருந்தகையினுடைய பதவியை, அதிகாரத்தை, அவருடைய கௌரவத்தை கேள்விக்குள்ளாக்கும் விதத்தில் நடந்து கொண்டிருப்பது யாருனாக்கா இவர் மாணிக்கம் தாகூர் தான். இப்போ திருப்பரங்குன்றத்தில் நடைபெற்ற அந்த செயற்குழு கூட்டம் இருக்குல்ல, ஆமாம், அதில் ஃபோட்டோ வச்சிருக்க தலைமையிலான கூட்டம் தான் அது மாணிக்கம் தாகூர். ஆமாம், அந்த கூட்டத்தில் ராகுல் காந்தி படம் இருக்கு, அப்புறம் கார்கே படம் இருக்கு, மாணிக்கம் தாகூர் படம் இருக்கு, செல்வ பெருந்தகை படம் கிடையாது. இப்போ இதுக்கெல்லாம் ஏதாவது ஒரு அர்த்தம் இருக்குதா இல்லையா? அதே திருப்பரங்குன்ற இஷ்யூல வந்து இல்ல, அதுக்கு முன்னாடி இதுல கேள்வி கேட்கறேன் நான். ஓகே ஓகே, என்னுடைய பாயிண்ட் வந்து, இது என்னுடைய குற்றச்சாட்டு. ஓகே, மாணிக்கம் தாகூர் தான் பேசினாரு அப்படின்றதுக்கு எனக்கு டைரக்டா எவிடன்ஸ் இல்லை. ஆனா என்னுடைய கேள்வி, நீ ஒரு அனைத்து இந்திய கட்சி, மதசார்பற்ற கட்சி தலைவராக அவரை போட்டுக்கிறோன்னு சொல்ற, மாநில தலைவரை இப்படி திட்டினாங்க அப்படின்னு ஏதோ ஒரு பத்திரிகையில் ஹிந்து நாளேட்டில் வந்திருக்குது. இந்த கட்சி என்ன நடவடிக்கை எடுத்தது? இதுக்கு கட்சி தலைமை பதில் சொல்லணுமா இல்லையா? இது இந்து நாளேடுன்றதுனால அது தேசிய தலைமை வரைக்கும் அந்த செய்தி எல்லாருக்கும் தெரியும், எல்லாருக்கும் தெரியும். இதுக்கு என்ன பதில்? ஒவ்வொரு காங்கிரஸ்காரனும் எனக்கு பதில் சொல்லணும். இது என்ன கட்சியா? என்ன இது நீ என்ன ஊரை எப்படி திருத்த போற? நீ ஒரு கட்சி தலைவர், அவர் பிறப்பை காட்டி இழிவுபடுத்தப்படுகிறார் அப்படின்னா தீண்டாமை குற்றத்தில் இது எவன் பேசினானோ அவன் இத்தனை நேரம் SC/ST ஆக்டில் உள்ள இருக்கணுமா இல்லையா? ஆமாம், அதை ஏன் செய்யலை? அதை ஏன் விசாரிக்கலை? அதுக்கு ஏன் முடிவு இல்லை? 1 வருஷமா அதை எப்படி பேசாமல் இருக்கிறீங்க? இந்த கேள்விக்கு காங்கிரஸ் வந்து பதில் சொல்லணும். இந்த கேள்வி வந்து காங்கிரஸ் கட்சியின் உட்கட்சி பிரச்சனை இல்லை. இது பொது சமூகத்தில் நடந்தால் எப்படி கையாளுவோம்? இதை அந்த மாதிரி தான் கையாளும். என்னுடைய கருத்து என்னன்னா, காங்கிரஸ் விசாரிக்கிறேன்னா போலீஸ் விசாரிக்கணும். இது மீடியாவில் வந்துருக்குது. அந்த ரிப்போர்ட்டர் இருக்காரு, அவர்கிட்ட போய் யார் சொன்னார் என்னன்னு கேட்டுட்டு நேராக ஒரு FIR ஒன்று போட்டு இதை விசாரிக்கணும். யாரையோ வந்து டீல் பண்ணணும். ஒன்று காங்கிரஸ் யோக்கியமாக விசாரித்து பதில் சொல்லணும், இல்லைன்னா போலீஸ் வந்து இதை விசாரிக்கணும். செல்வ பெருந்தகை ஆர்கனைஸ் பண்ண இருந்த போராட்டத்தை வந்து மாணிக்கம் தாக்கூர் வந்து தடுத்ததா நீங்கள் சொல்கிறீங்க. ஆனால் அவர் வந்து அந்த திருப்பரங்குன்ற சார்பாக அதை ஆதரித்து ட்விட்டர்லாம் போட்டிருக்கிறாருல்ல, அது வந்து திருப்பரங்குன்றம் வந்து எங்கள் மண், இங்கே சங்கிகள் பல ஆண்டுகளாக வந்து சதி செய்ய முயற்சிக்கிறாங்க, ஆனால் அது வந்து வெற்றி பெறாது, நாங்கள் ஒத்துமையாக நிற்போம் அப்படின்ற மாதிரியான ட்வீட்லாம் போட்டிருக்காரு. ஒற்றுமையாக எங்கே நின்னாரு? அது நீங்கள் சொல்கிற ட்வீட் எப்போ தெரியுமா போட்டிருக்காரு? இந்த இப்போ திருப்பரங்குன்றத்தில் விளக்கு ஏற்றப்பட்டது இல்லையா, தீபம் ஏற்றப்பட்டது இல்லை, இப்போ போலீஸ் வந்து அவங்களுடைய சங்கிகளுடைய இதெல்லாம் முறியடித்து வழக்கமாக கோயிலில் ஏற்றப்படும் இடத்தில் ஏற்றப்பட்டது. இந்த தீபத்தூண்னு உருட்டினாங்கல்ல, அங்கே ஏற்றுவதற்கு, கலவரம் செய்வதற்கு அனுமதிக்கவில்லை போலீஸு. அப்போ அன்னைக்கு போட்டிருக்கிறாரு, சரியா? அதனால் அவர் வந்து RSS பல ஆண்டுகளாக பிளவை உருவாக்க முயன்று கொண்டிருக்கிறது, அவர்களின் அரசியலை நாம் தெளிவாக மறுக்கிறோம், நாம் ஒன்றாக தீபம் ஏற்றியது ஒரே செய்தி சொல்லுகிறது, எங்களை யாராலும் பிரிக்க முடியாது. யார் ஒன்றாக தீபம் ஏற்றினாங்க? உனக்கு இதுக்கு என்ன சம்பந்தம்?
திருப்பரங்குன்றத்துக்கு காங்கிரஸ் செய்தது என்ன? தென் மாவட்டம் திருப்பரங்குன்றத்தில் செயற்குழு போட்டு பதவியில் பங்கு வேணும், அதை வேணும், இதை வேணும்னு கேட்குறாங்கல்ல. இதை பற்றி எங்களுக்கு 200 பிஎல்ஓ அங்கே இருக்கிறாங்கல்ல பேசுகிறாங்க. எந்த பிஎல்ஏ எந்த பிஎல்ஏ வந்து இதுக்கு வந்தாங்க? யார் இந்த போராட்டத்துக்கு வந்தாங்க? மனித சங்கிலிக்கு வந்தாங்க. ஒரு ஆள் வரல, எல்லா கட்சிக்காரங்களும் வந்தாங்க. மதனளிக்க மதுரை பேரணியில் எல்லா கட்சிக்காரங்களும் வந்தாங்க. அதுலேயும் காங்கிரஸ் வரலையா? வரல, கிடையாது. இப்போ திமுக அரசு அதிகாரத்தில் இருந்து கொண்டு நீதிமன்றத்தில் அவங்களுக்கு சாதகமாக இப்படி தீர்ப்புகள் கொடுக்கப்பட்ட போதும் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏற்படும், இதை அனுமதிக்க முடியாது. ஒன்று அப்பீல் பண்ணாங்க, இன்னொன்று லா அண்ட் ஆர்டர் வர அனுமதிக்க முடியாது அப்படின்னு உறுதியாக நின்று வந்து தடுத்துருக்குறாங்க. நீங்கள் என்ன பண்ணீங்க? இந்த போராட்டம் அறிவித்தது ஏன் நடக்கலை? இதுக்கு என்ன பதில்? இதை விட்டுட்டு இப்போ நான் சொன்னது பேசுனதெல்லாம் பிப்ரவரி 25. இந்த ட்வீட் நீங்கள் சொல்கிறது டிசம்பர் 25. இப்போ கார்த்திகை தீபம் ஏற்றின போது. அதுக்கு மேலே அதுக்கு பின்னால் கொஞ்சம் போய் பாருங்கள். பெஞ்சு தீர்ப்பு வந்து அவங்களுக்கு சங்கிகளுக்கு சாதகமான தீர்ப்பு வருது. அதை ஆதரித்து திமுக அரசை திட்டி ராஜன் செல்லப்பா வந்து ட்வீட் போடுறாரு. யார் ராஜன் செல்லப்பா? அதிமுக. அதிமுககாரர் ட்வீட் போட்டதற்கு இவர் வந்து அதுக்கு கீழே போய் அதை போட்டுட்டு அவருக்கு இது முழுமையான துரோகம் அண்ணா. எப்படி? மாணிக்கம் தாக்கூர் அவருக்கு 2017 இரு நீதிபதிகள் கூறிய தீர்ப்பு தெளிவு. அதைத்தான் திருப்பரங்குன்றம் மக்கள் விரும்புகிறார்கள். அவர்களின் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதியாக நான் இதை முழு நம்பிக்கையுடன் சொல்கிறேன். சரியா? இப்போ இதை சொல்லணும்னா, ஏண்டா நீ ஆட்சியில் இருந்தபோது, உங்கள் அம்மா ஆட்சியில் இருந்தபோது இதை தான் வந்து ரகுபதி அமைச்சர் வந்து அதெல்லாம் பேசினார்ல பிரஸ் மீட்ல. இந்த முடிவு தான் எடுத்துருக்கிறீங்க, இப்போ மாற்றி பேசுறியாடா அயோக்கியத்தனமா அப்படின்னு துரோகம் பண்ணுற அப்படின்னு கண்டிக்காம, இது துரோகம் அண்ணா. அந்த பாசத்துக்கு என்ன அடிப்படைன்னு எனக்கு தெரில. என்ன அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு பின்னால் இந்த மக்கள் நாங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதி, நீங்கள் என்ன தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதி, நீங்கள் என்ன செஞ்சதுக்கு அந்த போராட்டத்தை தடுத்து நிறுத்தியிருக்கிறீங்க, நடத்த விடாமல். இதுதான் இவர்கள் செய்தது. அதனால் திருப்பரங்குன்றம் விவகாரத்தில் நான் இது நாள் வரைக்கும் இந்த சப்ஜெக்ட் பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது பல இடத்துல நேர்காணலில் நான் சொன்னது என்னன்னாக்கா, நீ மதசார்பின்மை எங்களை வச்சு தான்றீங்களே, திருப்பரங்குன்றத்தில் என்னடா கீழ்ச்சிங்க, நீங்கள் ஏன் வரலன்னு கேட்டுட்டு இருந்தேன். இப்போ தான் இதை பார்க்கும்போது தான் தெரியுது, செல்வப்பெருந்தகை ஒரு முயற்சி எடுத்திருக்காரு, அந்த முயற்சியை இவங்க தடுத்து நிறுத்தி இருக்கிறாங்க அப்படின்றது. இதுலேருந்து தெரிய வருவது என்ன அப்படின்னு சொன்னால், காங்கிரஸை பற்றி சிறுபான்மை மக்கள் எப்படி பார்க்கணும் அப்படின்றது இதிலிருந்து புரிஞ்சுக்கணும். ஆனால் வந்து மாணிக்கம் தாக்கூர் என்ன கிளைம் பண்ணுறாருன்னா, இந்த கூட்டணிக்கு மதசார்பின்மை கூட்டணி அப்படின்னு இந்த கூட்டணிக்கு இங்கே பேர் இருக்கும்னாலே அந்த கூட்டணியில் காங்கிரஸ் இருந்தால் தான் நீங்கள் அந்த பேரையே வைக்க முடியும், இல்லைன்னா அந்த பேரையே அந்த கூட்டணிக்கு வந்து பொருந்தாது அப்படின்னு சொல்கிறாரு. அந்த அளவுக்கு நாங்கள் தான் அது எங்களை தான் நம்புறாங்க சிறுபான்மையினர் அப்படின்னு சொல்கிறாரு அவர். நம்ம போய் சொல்லி பார்க்கட்டும், திருப்பரங்குன்றத்தில் போய் சொல்லுங்கள் உங்களை நம்புகிறாங்களே. பாருங்க, அதாவது இது வந்து ஒரு மித், இது ஒரு இல்யூஷன். இது சிறுபான்மை மக்கள் எங்களை நம்புகிறார்கள். சிறுபான்மை மக்களுக்கு நீங்கள் செய்த துரோகம்தான் இன்னைக்கு பிஜேபி ஆட்சியில் இருக்குது. பிஜேபி ஆட்சியில் கொண்டு வந்து அமர்த்தியது யாருன்னாக்கா காங்கிரஸ் கட்சி. அந்த செயற்குழு கூட்டத்தில் திமுகவை அட்டாக் பண்ணுறாரு அவர். அந்த ஒரு தவணை வந்து வாஜ்பாய் ஆட்சியில் கூட்டு சேர்ந்தது இருக்கு இல்லையா, அது குறைந்தபட்ச செயல் திட்டம், அதெல்லாம் கிண்டல் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் பாராளுமன்றத்தில் இந்த பிரச்சனை ராகுல் காந்தி விவகாரம் வந்தபோது கைதானது நாங்கள் தான் மெஜாரிட்டி, இவங்கெல்லாம் பின்பக்கமாக போய் வந்து வணக்கம் வச்சுக்கிறாங்க அப்படின்னு. பின்பக்கம் இல்லை, நீங்கள்லாம் முன்பக்கமாக போய் அவனுக்கு கை கொடுத்து அவனை தூக்கி நாற்காலியில் உட்கார வைத்தது காங்கிரஸ் இயக்கம்தான், காங்கிரஸ் கட்சி தான். எப்படி சொல்கிறீங்க? எப்படி சொல்கிறேன்னா அதுக்கு பெரிய கதை இருக்குது. அதாவது அது முதல்ல 86 ராஜீவ்காந்தி தான், 49 திருட்டுத்தனமாக வச்சாங்க. நேருன்னு ஒரு யோக்கியர் இருந்தார், அவர் வந்து அந்த சிலையை உடனே எடுன்னாரு. காங்கிரஸ்லேயே இன்னொரு சங்கி அங்கே இருந்த பந்த் என்ற முதல்வர் எடுக்கலை, மூடி போட்டாங்க அதை. அதுக்கப்புறம் 49 மூணுனதை 86 திறக்கிறாரு ராஜீவ்காந்தி. எதுக்காக திறக்கிறாரு? இந்து ஓட்டுகள் வேணும் அப்படின்றதுக்காக திறக்கிறாரு. இதை நான் சொல்கிறேன்னா, நான் சொல்லலை. இப்போ மோடி வந்து கோயிலெலாம் கட்டி திறந்து எங்களுடைய சாதனை அப்படின்னு சொல்லும்போது, மத்திய பிரதேசத்தின் முதல்வராக இருந்த கமல்நாத் அப்போ அறிக்கை விடுறாரு, 86 எங்கள் தலைவர் ராஜீவ்காந்தி திறந்து விடலைன்னா நீங்கள் கோயில் கட்டி, இந்த பிரச்சனையை டெவலப் பண்ணதே நாங்கள் தானே, அஸ்தவரம் போட்டதே நாங்கள் தான் அப்படின்னு அறிக்கை விடுறாரு.
2020 சட்டமன்ற தேர்தலின் போது, எந்த சட்டமன்ற தேர்தல்? ராகுல் காந்தி போய் பிரச்சாரம் பண்ணார் இல்லையா, ஜேனுதாரி இந்து அப்படின்னு சட்டைக்கு மேலே ஒரு பூணலை மாட்டி கூப்பிட்டு போனாங்கல்ல, அந்த தேர்தலின் போது அங்கே இருக்கக்கூடிய காங்கிரஸ் தலைவர் முழு பக்கத்துக்கு விளம்பரம். என்ன விளம்பரம் தெரியுமா? நாங்கள் திறந்ததுனால தான் இந்த கோயில் கட்டப்பட இருக்கிறது அப்படின்னு சொல்லி அப்போது விளம்பரம் கொடுத்தாரு. அதனால் அதுக்கு 92 இடிக்கிறதுக்கு துணை நின்றதும் நரசிம்மராவ் அரசு தான். அதனால் இந்த ஓவர பீரியட் ஆஃப் டைம் இந்த இந்த ராமஜென்ம பூமி அப்படின்ற பிரச்சனையை பெருசாக்கி அதன் வழியாக இவர்கள் அதிகாரத்துக்கு வர உதவியது இவங்க. இங்கே போன திருப்பரங்குன்றம் அந்த செயற்குழுவில் 2G ஸ்கேமை பேர் சொல்லாமல் மறைமுகமாக சொல்லி உங்கள் ஊழலுக்கெல்லாம் நாங்கள் நின்னோம். யார் ஊழலுக்கு யார் நின்னாங்க? அது ஊழல் இல்லை என்பது அன்றே ஆராசா ராஜினாமா பண்ணும்போதே பேப்பரில் ஹிந்துவில் வந்த இதில் டீட்டெயிலாக இருக்குது. இருந்தாலும் நீங்கள் அதை பயன்படுத்தி கொண்டு நாங்கள் யோக்கியர்கள், திமுக தான் அயோக்கியன்னு காட்டுறதுக்காக கேஸை போட்டு டார்ச்சர் பண்ணி 2 பேரை, கனிமொழி ஆராசா 2 பேரையும் உள்ளே வச்சு தயாளம்மாளை கைது பண்ணுவோன்னு சொல்லி மிரட்டி சீட்டு வாங்கி, இதெல்லாம் 63 நாயன்மார் பஞ்சபாண்டவர், இதெல்லாம் அந்த கதை அப்போ நடைபெற்றது. கடைசியில் ஆராசா வழக்கில் வாதாடி யாரை எதிர்த்து? சிபிஐ வழக்கறிஞராக தலைமை நீதிபதியாக இருந்த யூ லலித், அவர் தான் லீடிங் கிரிமினல் லாயர். அவரை எதிர்த்து வாதாடி கடைசியில் கேஸில் ஒன்றுமே இல்லை அப்படின்னு தூக்கி போட்ட பிறகு உங்கள் கட்சி முன்னாள் அமைச்சர் சல்மான் குர்ஷித் 2G சாகான்னு சொல்லிட்டு புக்கு போடுறாரு, இது ஃப்ராடு இந்த கேஸுன்னு. சிதம்பரம் நான் அப்போவே சொன்னேன் ஃப்ராடுன்றார். உங்களெல்லாம் யார் ஃப்ராடுன்னு இப்போ தெரியல எனக்கு. பிஜேபி ஃப்ராடா நீங்கள் ஃப்ராடான்னு தெரியல. வெக்கமான சூடு சுரணை இருக்கணும். அதே நேரத்தில் சுரேஷ் கல்மாடி அந்த அப்போ காமன்வெல்த் ஸ்கேம் என்று குற்றம் சாட்டப்பட்ட சுரேஷ் கல்மாடி விடுவிக்கப்படவில்லை, கன்விக்ட் ஆனார், அதனால இறந்துட்டார். அதனால திமுக குற்றம் இல்லைன்னு விடுவிக்கப்பட்டது, தண்டிக்கப்பட்டது யாரு? காங்கிரஸ் அமைச்சர். அதனால ஊழலை பற்றியெல்லாம் நீங்கள் பேசக்கூடாது. அதுவும் இப்போ தேர்தலுக்கு முதல் நாள் யோக்கிய வேஷம்லாம் போடக்கூடாது. அதனால் மதச்சார்பின்மை அப்படின்னு இவர்கள் பேசுவதற்கு எந்த அடிப்படையும் இல்லை. இஸ்லாமிய சமூகத்தினரோ கிறிஸ்தவ சமூகத்தினரோ அவர்களை, அதாவது தமிழ்நாட்டில் திமுக இருக்கிறதுனால, திமுகவோட சேர்ந்து இருக்கிறதுனால இவங்களுக்கு அந்த கௌரவம் இருக்குது. ஆமாம், மற்ற ஊரில் வடக்கெல்லாம் அந்த கௌரவம் கிடையாது. உங்கள் யோக்கியதை என்னன்னு கௌரவம் கிடையாதுன்றதுன்னு சொல்லலாமா, இல்லை வித்தியாசம் கிடையாது பாஜக இவங்களுக்கு? வித்தியாசம் கிடையாதுன்னு சொல்லலாம். இவர்கள் ஏன் நம்பத்தகாதவர்கள், அதை ஒரு 10 பக்க கட்டுரை வரைக அப்படின்னு ஓவாய்சிட்ட கேட்டிங்கன்னா 100 பக்கத்துக்கு எழுதி தருவார் உங்கள் கேஸை பூரா. நீங்கள் என்ன பண்ணீங்க இந்த இத்தனை ஆண்டுகள்லன்னு. என்ன ஓவாய்சி இப்போ பண்ணுற வேலை வேறையாக இருக்கலாம், ஆனால் சொல்கிறதெல்லாம் உண்மைதான் நீங்கள் பண்ண வேலையை பற்றி. அதனால் மாணிக்கம் தாகூர் இந்த கதையெல்லாம் அளக்கக்கூடாது. இதை நம்பி சிறுபான்மை மக்கள் ஒன்றுமே அறிவே கிடையாது, அவங்க மண்டையை கழுவிடலாம் அப்படின்னு மாணிக்கம் தாகூர் நினைக்கிறார். ஒரு ஆள் ஏமாறதா இருந்தாலும் நாங்கள் விட மாட்டோம். அதை இந்த மாதிரி எல்லாத்தையும் வெளியே இழுத்து போட்டு உங்களை எக்ஸ்போஸ் பண்ணுவோம். ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு, வாரியங்கள் வேணும், இந்த மாரி விஷயங்கள்லாம் இருக்குது. அதாவது முதல்வர் மாணிக்க தாகூர் சொல்கிறாரு, ஸ்டாலின் அவர்கள் மீண்டும் முதல்வர் ஆகணும், எங்கள் ஆட்களும் அமைச்சர் ஆகணும், வாரியம் கிடைக்கணும், இப்படிலான்றது அது ரொம்ப ஸ்ட்ராங்காக மீண்டும் மீண்டும் வலியுறுத்துறாங்க. இவர் KC வேணுகோபால் அவர்கள் வரும்போது கூட அவர் வரவேற்கிறதுக்காக இருந்த காங்கிரஸ்காரர்கள் அந்த A4 ஷீட்டில் அந்த முழக்கங்களை வச்சுக்கிட்டு வரவேற்கிறாங்க. இது இது என்ன ஆக போகுது? முதல்வரே இல்லைன்ட்டாரு, ஆனால் இது ஏன் இன்னும் அழுத்தம் அப்படி கொடுக்கப்படுது? சரி, நான் ஒன்று கேட்குறேன். ஒருவேளை கொடுத்துட்டோன்னு வச்சுங்க, கொடுத்துருந்தாக்கா திருப்பரங்குன்றத்தில் என்ன பண்ணியிருப்பாங்கன்னு சொல்லுங்க. தீபம் தான் ஏற்றிட்டு போட்டோமேன்னு சீமான் சொன்னார்ல, அது மாதிரி சொல்லியிருப்பாங்க. நீ உங்கள் வரலாறு என்ன? நீ மசூதியை அவன் திருட்டுத்தனமாக வச்ச சிலைக்கு அவன் தொழுகை நடத்தக்கூடாது, ராமனை கும்பிடலான்னு திறந்து விட்டான். நீ மசூதியை 86ல், நான் திரும்ப திரும்ப அந்த திருப்பரங்குன்றம் பற்றி பேசும்போது நான் சொல்லியிருக்கிறேன். 86ல் ராஜீவ்காந்தி என்ன குற்றத்தை செய்தாரோ அதை இங்கே நடக்கக்கூடாது என்பதில் ஸ்டாலின் உறுதியாக இருந்தார். அப்படி விளக்கேற்ற விட்டுட்டாக்க அடுத்தது மசூதி அந்த தர்கா இடிப்பை நோக்கி அவர்கள் போவார்கள், அதுதான் அவங்க நோக்கம் அப்படின்றத நம்ம பேசியிருக்கிறோம். அதனால் இது ரெண்டும் நேர் எதிரான நிலை. யோக்கிய வேஷம்லாம் போடாதீங்க. இன்றைக்கி ராகுல் காந்தி இதெல்லாம் பேசுகிறாரு, ஆனால் ராகுல் காந்தியை காங்கிரஸ்காரர்களை என்ன பேசணும்னா, இத்தனை ஆண்டுகளாக நீங்கள் செஞ்ச பாவத்துக்கெல்லாம் விளக்கம் சொல்லணும், நீங்கள் அதை சொல்லணும். அதனால் இப்போ அதிகாரத்தில் பங்கு கொடுத்தா என்ன நடக்கும் அப்படின்னாக்கா, நீங்கள் கோளாறு பண்ணுவீங்க, கேபினெட்டில் உட்காந்துக்கிட்டு கோளாறு பண்ணுவீங்க. அதிகாரத்தில் பங்கு கிடையாது
அப்படின்னு தெளிவாக சொல்லிட்டாரு. இன்னைக்கு இந்து சென்ட்ரல் பேஜில் ஒரு கட்டுரை, முதல்வரோட கட்டுரை வந்திருக்குது. அது என்னன்னா, இந்த மாநில சுயாட்சி பற்றி ஆராய்வதற்காக நீதிபதி குரியன் ஜோசப், அசோக் வர்தன் ஷெட்டி, முனைவர் நாகநாதன் இவங்க அடங்கிய குழு ஒன்று போட்டாங்க இல்லையா, அவங்களுடைய ஃபர்ஸ்ட் பார்ட் இது வந்து ரெடி ஆகிடுச்சு. அதை அறிமுகப்படுத்தி ஃபெடரலிசத்தை எப்படி வந்து நம்ம ரிவைவ் பண்ணணும் இந்த காலத்துக்கு இப்போ அப்படின்னு சொல்லி கட்டுரை வந்திருக்குது. அந்த மாநில சுயாட்சி அப்படின்ற அடிப்படையில் தான் மாநில சுயாட்சின்ற முழக்கமே எதுக்காக வந்ததுன்னா, காங்கிரஸ் பண்ண அயோக்கியத்தனத்துக்கு எதிராக தான் வந்துச்சு. கான்ஸ்டியூஷன்லேயே இருந்த வரம்புகள், அதுக்கு மேலே இருந்த உரிமைகளையும் மாநில உரிமைகளை பறித்த காங்கிரஸ் கட்சியினுடைய அடாவடியான செயல்பாடுகள், அதை எதிர்த்து தான் ராஜமன்னார் குழு இந்த நடவடிக்கை இதெல்லாம் வந்து வந்தது. அது இப்போ எழுதியிருக்கிறாங்க. எதுக்கு அதை சொல்கிறேன்னா, உங்களுக்கு கிடையாது அப்படின்றத இந்தியா டுடே செமினாரில் சொன்னது மட்டும் இல்லை, இந்து பேப்பர்லேயும் எழுதியிருக்கிறாரு. அதனால் இந்த அட்டையை வந்து கேசி வேணுகோபால்கிட்ட எதுக்கு அட்டையை பிடிக்கிறாங்கன்னு தெரில. இன்னும் அவராக கொடுக்க போகிறாரு உங்களுக்கு பதவி. ஜோதிமணியை கேவலமாக பேசியிருக்கிறாங்க பிஜேபி, பாஜகவோட மாவட்ட. ஆமாம், விஜயை வந்து அப்படி பேசினாங்க, இப்போ ஜோதிமணியை பேசுகிறாங்க. அதுக்கு திமுக ஐடி விங்கில் கண்டனம் தெரிவித்து போட்டிருக்கிறாங்க. இல்லை, கனிமொழி அவர்களே கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. காங்கிரஸ் ஏதாவது அட்டையை பிடிச்சிட்டு எங்கேயாவது நின்னாங்களா, ஏதாவது போராட்டம் பண்ணாங்களா? அவங்களே தனியாக அவங்களே வந்து அந்த கட்டு எடுத்து போட்டு இதை வச்சு என்னை ட்ரோல் செய்ய மாட்டீங்க, எனக்கு ஆதரவாக நிற்பீங்கன்ற நம்பிக்கையில் நான் இந்த பதிவை போடுறேன் அப்படின்னு ஜோதிமணி அவர்களே மட்டும்தான் அதை போட்டிருக்கிறாங்க. கட்சிக்காரங்க என்ன பண்ணுறாங்க, இப்போ ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்குன்றிய உன் கட்சி பெண் எம்பி அவங்கள மானக்கேடாக தரக்குறைவாக பேசியிருக்கிறாங்க. அதையே அடுத்தவன் வந்து தான் கேட்கணும் அப்படின்ற நிலைமையில கட்சியை வச்சுக்கிட்டு எனக்கு அதிகாரத்தில் பங்கு வேணும் அப்படின்னாக்கா சிரிக்க மாட்டாங்க யாரும். அது தரைக்குறைவான்றது இது எப்படி சொல்றது, ரொம்ப உச்சக்கட்டத்துக்கு போய் கொடூரமா பேசுறாங்க. ராகுலையும் இவங்களையும் வந்து இணைச்சு. ஆமா, அவங்க அதான் ஒரு வழக்கமா பெண்கள் எப்படி கொச்சப்படுத்துவாங்களோ அந்த அளவுக்கு கொச்சப்படுத்தி பேசியிருக்கிறாங்க. ஆமா, இப்போ இவங்க வந்து இதெல்லாம் இந்த குட்டிகளாட்டம் பண்றதே எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா, கேசி வேணுகோபால் வந்து கேரளாவில் முதல்வராக விரும்புகிறார், அதுக்கு வந்து விஜயோட கூட்டணி சேர்ந்தா விஜய்க்கு வந்து கொஞ்சம் கேரளாவில் செல்வாக்கு இருக்குது, பாண்டிச்சேரியிலையும் ரசிகர்கள் இருக்கிறாங்க, அதனால ராகுலும் விஜயும் சேர்ந்து ஒரு ரவுண்டு வந்தாங்கன்னா அப்படியே புயலே கிளம்பி நடந்துடும். நான் என்ன நினைக்கிறேன், அதை ஆசைப்படுறேன். அப்படி சேர்ந்து அனுப்பிச்சிங்கன்னா நிச்சயமாக கேரளாவில் பல்பு தான். மணிசங்கரையர் சொல்லியிருக்காரு, எப்படியும் நயனார் தான் ஜெயிக்கிறார், இவர் பினராயி விஜயன் தான் ஜெயிக்கிறாரு அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்போ நீ என்ன நடிகரையும் கூட்டின்னு போனீங்கன்னாக்கா எங்களை அவ்வளோ கேவலமாக நினச்சிட்டியான்னு சொல்லி ஏற்கனவே அந்த ஸ்டேட்டு வந்து அது அதில் ஒரு ஓமை இருக்கு. ஆமாம், கூட்டின்னு போனாக்கா உனக்கு போடுறதா இருக்கிறவனும் மாற்றி போட்டு ஜோலியை முடிச்சிருவாங்க. அதை செய்யுங்கன்னு தான் சொல்கிறேன் நான். விஜய்க்கு அவங்களுக்கு பல ஒற்றுமைகள் இருக்குது. எப்படி சொல்றீங்க? இப்ப நயனார் நாகேந்திரன் பேசுனதுக்கு உலகமே கண்டு விஜய்க்கும் அவங்களுக்கும் வித்தியாசம் இருக்குன்றத மாணிக்கம் தாக்கூர் சொல்லியிருக்காரு. நான் சொல்றேன் என்னன்னு. விஜய் வந்து திமுக எதிர்ப்பு அரசியல் செய்ய வந்திருக்கிறாரு, நாங்க வந்து பாஜக எதிர்ப்பு அரசியல் செய்ய வந்திருக்கிறோம். அதனால நாங்களும் விஜயம் சேர்றதுக்கு வாய்ப்பு இல்லை, ஏன்னா எங்களோட நோக்கமே வேற வேற, எங்க ஓட்டு வந்து ஆன்டி. அந்த தத்துவத்தை எங்க சொல்லியிருக்காரு அவர்? இந்தியா டுடேல ஒரு இன்டர்வியூல சொல்லியிருக்காரு. அந்த செயற்குழு கூட்டத்துல தாவேகாவோட போவோன்னு இவருக்கு முன்னால ஒருத்தர் பேசுறாமா, அங்க அதெல்லாம் போக முடியாதுயா, அவனுக்கு பிஜேபி எதிர்ப்பே அவன் நோக்கம் கிடையாது அப்படின்னு இவர் பேசினார். அங்க மறுக்கல. ஆமா, திமுகவும் மரியாதையே தர மாட்டுது, டிவிகே கிட்ட போனாதான் நம்மளுக்கு ஒரு இப்பயே ரெடியா இருக்கிறாங்க தொண்டர்கள் எல்லாம் வேலை சேர்த்துக்கு பேசுறாங்க. அதனால இது சும்மா கதை. என்ன ஒற்றுமைன்னு நான் சொல்ல வரேன்னாக்கா, இப்ப நயனார் நாகேந்திரன் பேசினாரு, அதுக்கு வந்து உலகமே கண்டித்தது, அந்த அம்மையாரும் கண்டிச்சாங்க, திருசாவும். ஆனா விஜய் வாயே துறக்கல. ஆமா, பாஜக இருக்கிறவங்களே சொல்லிட்டாங்க. ஆமா, பாஜக சொல்லியும் வந்து இவர் பேசல. அந்த மாதிரி இப்போ ஜோதிமணிக்கு உலகமே கண்டிச்சாலும் இவங்க வந்து கம்முன்னு இருப்பாங்க. அந்த வகையில் இவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு கொள்கை ரீதியான ஒற்றுமை இருக்குது. இவங்க வந்து பாரம்பரிய பண்ணையார், அவர் பனையூர் பண்ணையார். அதனால ரெண்டு பண்ணையார்களும் வந்து திருப்பரங்குன்றத்தில் ரெண்டு பேருக்கு ஒரே ஸ்டாண்டு. ஆமாம், ஒரே ஸ்டாண்டு தான். அவரும் அங்கேயும் பேசல. அதனால ராகுல் காந்தியை கொண்டு போய் பனையூர் கேட்டில் உட்கார வைக்க போகிறாங்க. அது விரைவில் நடக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஆனால் நடக்கலைன்னா நல்லது. ஆனால் இவ்வளவும் பண்ண பிறகு இன்னைக்கு இந்துல ஒரு செய்தி பார்த்தேன், ஃப்ரண்ட் பேஜே நியூஸ், மாணிக்கம் தாக்கூர் மேலே நடவடிக்கை எடுக்கலைன்னா 22ஆம் தேதி பேச்சுவார்த்தை கிடையாது, தொகுதி பங்கீடு கிடையாது என்று டிஎம்கே சோர்சஸ் சொல்லுது அப்படின்னு சொல்லிட்டு
ஹிந்துல ரிப்போர்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஓகே, அது ஒரு வதந்தியா இருக்க வாய்ப்பு இல்லை. இல்லை, வதந்தியை வந்து அப்படி சொல்லாமல் ஹிந்துல ஃப்ரண்ட் பேஜ் நியூஸ். ஓகே, அதான். ரெண்டாவது திமுக அப்படி ஒன்று கலைப்படுதுன்னா அதை செய்யக்கூடிய ஆமா, அப்படி இல்லாம சொல்ல மாட்டாங்க இல்லையா? ஆமா, ஏற்கனவே ஆதவர்ஜனாக்கு அப்படி நடந்தது நடந்தது. அதனால இவங்க பண்ற அட்டூழியத்துக்கு டிஎம்கேல இருந்து ரியாக்ஷன் இல்லை, சைலண்டா இருக்கிறாங்க. சைலண்டா இருக்கிறதுக்கு பொருள் எரிமலை குமுறுகிறது மாதிரி தான், டென்ஷன்ல இருப்பாங்க. அது முதல்ல அவர் பதவியெல்லாம் கிடையாது, கூட்டணியெல்லாம் கிடையாது அப்படின்னு பொது வெளியிலேயே அறிவிச்சிட்டாரு. இந்த ஆளு சோடங்கர் வந்து ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு, எங்கள்கிட்ட சொல்லலையே. அவர் தனக்கும் இன்னைக்கும் பிரஸ் மீட்டுங்க வேர்போர்ட்ல இதில் கேட்டா நாங்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறோம், எங்ககிட்ட என்ன எதுவும் பேசல. ஏன் ஸ்பீக்கர் செட்டு போட்டு சொல்லியாச்சு, இதுக்கு மேலே வந்து தனியாக உனக்கு சொல்லணுமா இதை? இதான் காங்கிரஸ்காரர்களுடைய நிலைமை. அதனால் அவங்க வந்து இதான் செய்தி வந்திருக்குது, இந்த நடவடிக்கை இல்லை என்றால். என்னுடைய கருத்தும் அதுதான். அதாவது திமுக காங்கிரஸோடு கூட்டணியை தொடர்வதென்றால் இதுக்கெல்லாம் பதில் சொல்லாமல், இதுக்கு ஒரு நடவடிக்கை இல்லாமல் அவங்களோட அதை வந்து வைத்துக்கொள்ளக்கூடாது, அனுப்பிடலாம். இந்த மாயையை வந்து ஒரு வழியாக முடிவு கொண்டு வரலாம். முடிவு கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறம் பார்த்துக்குவோம். அவங்க விஜயோட சேரட்டும், போய் என்னவோ ஒன்று பண்ணட்டும், அது அப்புறம் பார்ப்போம். ஓகே. ஆதவர்ஜுனா ரொம்ப நம்பிக்கையோடு சொல்லியிருக்காரு, காங்கிரஸ் வரும்னு சொல்லியிருக்காராம். செய்யட்டும், அவங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை. திருட்டு லாட்ரி, முன்னாள் சங்கிகள் உள்ளிட்ட பிளாக் மார்க்கெட்டில் டிக்கெட் விற்றவர்கள் உள்ளிட்டவர்களால் நடத்தப்படுற கட்சியோட இணைந்து கூட்டணி அமைத்து பாசிசத்தை எதிர்க்க போகிறாங்கன்னா அது பார்ப்போமே. இப்போ மாணிக்கம் தாக்கரை நீக்கிறதுன்றது அவசியம். இதுக்கெல்லாம் ஒரு பதில் சொல்லாமல் இந்த கூட்டணி வந்து அமையக்கூடாது, போனாலும் போகட்டும்ன்றீங்க. இதை ஏற்றுப்பாங்களா? ஏன்னா அவர் ஒருத்தர் மட்டும் அப்படி பேசுகிற மாதிரி தெரியல, பலர் பேசுகிறாங்க. இப்போ சுமித்ரா தேவி அவங்க கூட வந்து இந்த மகளிர் உரிமை தொகை இது போன்ற விஷயங்கள்லாம் வந்து SC/ST மானியத்தில் இருந்து எடுத்து கொடுக்கப்படுது, இது ஒரு பிரச்சனைன்ற மாரி அவங்க ஒன்று கிளப்பியிருக்கிறாங்க. தமிழக அரசும் அது இல்லைன்னு சொல்லி மறுத்து இருக்குது. ஆனால் இது ஒரு இன்டென்ஷனலாக பரப்பப்படுறது தானே? இல்லை, தமிழக அரசு மட்டும் இல்லை, விசிகா MP ரவிக்குமார் உடனே அதை மறுத்து எழுதியிருக்காருன்னு நினைக்கிறேன், அதை நான் பார்த்தேன். அதனால் அவங்க வந்து சசிகாந்த் செந்திலுடைய PAன்னு கேள்விப்பட்டேன், என்னன்னு தெரியல. அது என்ன நீங்கள் சொல்கிற மாதிரி பல பேர் பல கோணங்களில் பல நோக்கங்களுக்காக வேலை செய்கிறாங்க என்ற அளவில் இது நல்லா தெரியுது. அது யாராக இருந்தாலும் இதை வந்து ஒரு ஃபுல் ஸ்டாப்பு கொண்டு வரணும். அவங்க உங்கள் கட்சியில் சுதந்திரம் அப்படின்னு சொன்னால், இந்த ஏதோ ஒரு வடிவேல் காமெடி இருக்குல்ல, நாங்கள் 2 பேரும் அப்படி திட்டிக்குவோம் அப்படின்னு சொல்லி, அது மாதிரி வேட்டியை கிழித்து கொள்வது, வேட்டியை உருவுறது, திட்டிக்கிறது, இதெல்லாம் காங்கிரஸ் கட்சிக்கு உள்ளே இருக்கிற கலாச்சாரமாக இருக்கலாம். அடுத்தவன்ட்டு அதை வச்சுக்கிட்டாக்க ஒட்ட வாழை நறுக்கிடணும். அதை வந்து இதை திமுக கண்டிப்போட கையாளணும், யாராக இருந்தாலும் சரி. ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலையும் பங்குன்றது இந்தியாவோட பல மாநிலங்களில் வந்து அது பழக்கத்தில் தான் இருக்குது. குறிப்பாக வட மாநிலங்கள்லாம் அப்படி இருக்குது. தமிழ்நாட்டுக்கு மட்டும் நான் கும்பா முளைச்சிருக்குது, தமிழ்நாடு மட்டும் ஏன் அதில் வந்து வேறுபடுது, அதாவது திமுக ஏன் அதை மறுக்குது அப்படின்றதான் குறிப்பாக முதல்வர் தான் நம்ம அதான் இந்த ஆள் தான் சொல்லியிருக்காரு, பிரவீன் சக்கரவர்த்தி. வாட் இஸ் ஸோ யூனிக் அபவுட் இட்? இது நான் பல இடத்துல சொல்லிட்டேன். தமிழ்நாட்டுக்கு என்ன கொம்பு முளைச்சிருக்கு அப்படின்னு எங்களை கேட்காத, உங்கள் தலைவர் ராகுல் காந்தி போய் கேளு. நாடாளுமன்றத்தில் யூ வில் நெவர் எவர் வின் ஓவர் த பீப்புள் ஆஃப் தமிழ்நாடு அப்படின்னு பேசுனீங்களே தலைவா, நம்ம ஆட்சி அங்கே இல்லையே. நம்ம ஆட்சி செய்கிற மாநிலங்கள் ஏதாவது ஒரு பேரை சொல்லியிருக்கலாமே, கர்நாடகா, ராஜஸ்தான், மத்திய பிரதேசம், அப்படி எதுனா சொல்லியிருக்கலாமே. ஏன் தமிழ்நாட்டை போய் சொன்னீங்க? நம்மளை 60 வருஷம் முன்னாலே அடித்து துரத்தி விட்டாங்களே, அந்த ஊரை ஏன் சொன்னீங்க அப்படின்னு அங்கே கேட்டிருக்கணும். நீ நம்மள்கிட்ட கேட்குறதுக்கு ஒன்றும் இல்லை. அப்போ யூ வில் நெவர் எவர் ரூல் ஓவர் தமிழ்நாடு அப்படின்றது ராகுல் காந்தி பிஜேபிக்கு சொன்னார். நாங்கள் காங்கிரஸுக்கும் சேர்த்து சொல்கிறோம், அதை நீ ஒரு காலம் இங்கே ஆள முடியாது, அது நடக்க போகிறது இல்லை. அது எதனாலனாக்கா தனிப்பட்ட காழ்ப்பெல்லாம் இல்லை. 67 உங்களை பேக்கப் பண்ணி அனுப்பினோம், அது எதுக்குன்றது உங்களுக்கு தெரியும். அதுக்கு பிறகு மாநில உரிமை, ஃபெடரலிசம், அதுதான் இன்னைக்கு இந்துவில் கட்டுரையில் எழுதியிருக்கிறது. இந்த கொள்கை எதிலும் காங்கிரஸுக்கு உடன்பாடு கிடையாது. அதை ஒத்துக்கிட்டு நீங்கள் தலைகீழாக மாறி வந்தால் அதுக்கப்புறம் பார்ப்போம். அது இப்போதைக்கு நடக்க போகிறதில்ல. அதனால் மாநில உரிமை, மிதவாத, தீவிரவாத, இந்து தேசிய எதிர்ப்பு, இந்த 2 நிலைப்பாடுகளும் தான் தமிழ்நாடு அல்லது திராவிட இயக்க அரசியல் என்பதனுடைய தனிச்சிறப்பான குணாம்சங்கள். அதுதான் தமிழ்நாட்டுக்கு முளைச்சிருக்கிற கொம்பு. அதனால் இந்த கொம்பை வைத்துக்கொண்டு தமிழ்நாடு தொடர்ந்து உங்களுக்கு எதிராக போராடும். இவ்வளவு நேரம் இந்த செய்தி குறித்து பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதுக்கு நன்றி.